ரீசெண்டா ரிலீஸ் ஆகுற ஒரு சில பாடல்கள்ல எனர்ஜி ஏத்துறதுக்காகவும் ஃபயரா இருக்கிறதுக்காகவும் இந்த ரேப் அப்படிங்கிற விஷயம் அதிகமா பயன்படுத்தப்படுது. உதாரணத்துக்கு நம்ம இப்படி கேட்டு ரசிக்கக்கூடிய இந்த ரேப் கல்ச்சர் எப்படி உருவாச்சுன்னு தெரியுமா? 1970 நியூயார்க் நகரத்துல கருப்பின மக்களுக்கும் வெள்ளை இன மக்களுக்கும் சண்டை நடந்துட்டு இருந்த நேரத்துல கருப்பின மக்கள் அவங்களுக்கு நடக்கக்கூடிய அநியாயங்களை சொல்றதுக்காகவும் அவங்களோட வழிகளை மக்களுக்கு தெரிவிக்கிறதுக்காகவும் தெருக்கூத்துகள் போட்டு அதை பாடல்களா மக்களுக்கு தெரிவிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. சோ மக்களோட கவனங்களை ஈர்க்கிறதுக்காகவும் அவங்க கிட்ட போதுமான இசை கருவிகள் இல்லாதனாலையும் அவங்களோட வாய்கள் மூலமாகவும் உடல்கள் மூலமாகவும் சத்தத்தை எழுப்புனாங்க. அதே மாதிரி இனிமையான பாடல்களுக்கு நடுவுல ஒரு வார்த்தையை மீண்டும் மீண்டும் உச்சரிப்பதனாலையும் நிறைய வார்த்தைகளை வேகமா பேசுறதுனாலையும் மக்களோட கவனம் இவங்க பக்கம் ஈர்க்கப்பட்டது. கடைசியா ராப்பும் உருவானது.